டெல்லியில் வந்து அவருக்கு நிறைய அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, ஒரு அக்யூஸ்டை கண்காணிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கவர். பேர் ராமச்சந்திர ராவ் பத்ரின்னு பேர். அவருக்கு ராமச்சந்திர ராவ் பத்ரி கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பேர். அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாரு, அஸ்ராக்காருக்கு வந்து என்கிட்ட பேரம் பேசி 2 கோடி ரூபா கேட்டு 2 கோடி ரூபாய் என்கிட்ட பேரம் பேசி கேட்குறாரு அப்படின்னு அஸ்ராக்கார் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அலிகேஷன். உடனடியாக என்ன பண்ணுறாரு, நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடுறாரு. ஓகே. அதாவது நேர்மையானவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும், கோபத்தோட திமிரும் இருக்கும், கோபமும் இருக்கும். அவங்களுக்கு கர்வம் இருக்கலாம், தப்பே கிடையாது. அவங்க வந்து உடனே எஃப்ஐஆர் போட்டு அவருக்கு தண்டனையும் வாங்கி தர்றாரு. இந்த மாதிரி பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு 2022, அதாவது 2018 2020 காலகட்டம் முடிஞ்சு 2022 தமிழ்நாட்டில் வந்து தெற்கு மண்டலத்தில் இருக்கார். தெற்கு மண்டலத்தில் டிஐஜியாக தான் இருக்கார் நினைக்கிறேன். தெற்கு மண்டலத்தில் டிஐஜியாக இருக்கார். டிஐஜியாக இருந்துட்டார். தெற்கு மண்டலத்தில் நிறையா பணிகள் செய்கிறாரு. 2023 காலகட்டத்தில் சென்னை அடிஷ்னல் நார்த்தாக வர்றார். இப்போ இங்கே நார்த்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஏராளமான குட்கா வியாபாரிகள், கஞ்சா வியாபாரிகள் ஒடுக்குறாரு. இங்கே நார்த்தில் இருக்கும்போது பத்திரிகையாளர்கிட்ட டெய்லி அவர் சந்திக்க வேண்டியதாகிடுச்சு. வடக்கு மண்டல அடிஷ்னல் ஐஜியாக இருக்கிறாரு அப்படின்னு சென்னை நார்த்துன்னும் போது கமிஷனரேட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவரை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பல விஷயம் அவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கும். நம்மக்கிட்டே அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அஸ்ராக்காருக்கு நம்பர் இருக்காலாம் கேட்டிருக்காங்க. நம்மளே நிறைய பேருக்கு அவரோட நம்பர் அமைச்சிருக்கோம். ஒன்று அங்கே இருக்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாரு. எது நடக்குது என்ன நடுவில் கூட ஒரு தொலைக்காட்சியோட செய்தியாளர் வந்து ஒருத்தர் வந்து ஒளிப்பதிவாளர் போகும்போது வேற ஒரு ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒளிப்பதிவாளரை தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நள்ளிரவு நேரத்தில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உட்காந்து தர்ணா பண்ணாங்க, உள்ளேயே உட்காந்து. அப்போது வந்து அஸ்ராக்காருக்கு தான் வந்து பேசி, இல்லை நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையும் ஒரு எளிமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு விஷயத்தில் இருக்கார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் 2024 கரெக்டாக ஆம்ஸ்டாங் மரணம். இதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊண்டிங் ஆயிடுச்சு. என்ன ஊண்டிங் சார்? என்ன ஊண்டிங்னா, இவ்வளோ தூரம் நம்ம வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம், இவ்வளோ இடத்துல நம்ம ஏரியாவிலே நம்ம லிமிட்லேயே இது மாதிரி நடந்துருச்சுன்ற ஒரு 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 பெரிய ஒரு வருத்தமாயிடுச்சு.